Hi friends, this is Nivita. In the video 10th standard science page number 143 types of chemical reaction lesson இருக்கிற classification based on direction of reaction. So ஒரு reaction வந்து எப்படி proceed ஆகுறது அப்படிங்கறத பேஸ் பண்ணி வந்து reactions வந்து classify பண்ணிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து நம்மளை சுற்றி வந்து நிறைய reactions வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பெர்மனெண்ட்டாகவே நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிக்விட் வந்து ஃப்ரீஸ் ஆகி எனக்கு ஐஸாக மாறுது, பட் திருப்பியும் ஐஸ் வந்து மெல்ட் ஆகி எனக்கு லிக்விடாக மாறுது. இன் அதர் வேர்ட்ஸ் அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஃப்ரீசிங் அப்படிங்கிறது ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம்ல. எனக்கு வந்து லிக்விட் வந்து ஐஸாக மாறுது, ஐஸ் வந்து லிக்விடாக மாறுதுங்கிறப்ப அது வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் நாட் அ பெர்மனெண்ட் சேஞ்ச், கரெக்டாக. மோர் ஓவர் இட் இஸ் அ ஃபிசிக்கல் சேஞ்ச். அது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட்டாக பார்க்கும்போது பாய்லிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட் இதெல்லாமே என்னென்னு சொல்லுவோம், ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கெமிக்கலாக அதில் எந்த விதமான ரியாக்ஷனுமே நடக்கல, ஒரு ஐஸ் லிக்விடாக மாறுது, லிக்விட் வந்து ஐஸாக மாறுது. ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வந்து நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும் ஈஸியாக. பட் ஆனால் கெமிக்கல் சேஞ்சை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? கெமிக்கல் சேஞ்சும் என்னது, அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இன்னொன்றத்தோட ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது, கரெக்டாக. டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. ஸோ அப்போ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கேன் த ப்ராடக்ட் பி கன்வெர்டட் இன்டு ரியாக்டன்ட்? இப்போ எனக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னது, எனக்கு இப்போது A+B அப்படின்றது இருந்ததுன்னா இது ரெண்டுமே நம்ம ரியாக்டன்ட் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் எனக்கு ப்ராடக்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா, இது ரெண்டுமே வந்து ரியாக்டன்ட். இந்த ரியாக்டன்ட் வந்து ரியாக்ட் பண்ணி எனக்கு ப்ராடக்ட் இருக்குது. இப்போ ப்ராடக்ட்லேருந்து என்னால் ரியாக்டண்ட்டை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ அடுத்தது லேட்டஸ்ட் கன்சிடர், இப்போ வந்து ஒரு வுட்டை வந்து எரிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ எனக்கு என்ன ஆகும், அந்த கார்பன் காம்பவுண்ட்ஸ் ப்ரெசென்ட் இந்த வுட்டில் இருக்கிற அந்த கார்பன் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ கேன் வி கெட் பேக் த வுட் இமீடியட்லி ஃப்ரம் த கார்பன் டை ஆக்சைடு? இப்போது எனக்கு இப்போ ஒரு கட்டையை எரிக்கும் போது எனக்கு என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் வச்சு திருப்பி என்னால் அந்த கட்டையை வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் வி காண்ட், நம்மளால் முடியாது. அது வந்து ஒரு பெர்மனெண்ட்டான சேஞ்ச். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து நம்மளால் முடியாது. பட் ஆனால் சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மொபைல் ஃபோனெல்லாம் சார்ஜில் போடுறோம்ல, மொபைல் ஃபோனுக்குள்ளே என்ன இருக்கும்னா லித்தியம் அயான் பேட்டரி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான் நடக்கும். நீங்கள் அதெல்லாம் டீட்டெயிலாக 11th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. ஸோ அந்த லித்தியம் அயான் பேட்டரியில் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, அதுதான் நம்ம வந்து டிஸ்சார்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, எனக்கு அந்த சார்ஜ் எல்லாமே போகுது இல்லை. ஸோ அதை தான் வந்து டிஸ்சார்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம், ரீசார்ஜிங் த மொபைல்ஸ், திஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரிவர்ஸ் ஆகுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஒரு இடத்துலேருந்து எனக்கு எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் திருப்பி நான் ரீசார்ஜ் பண்ணும்போது திருப்பி எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்துடுது. ஸோ திஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆகுது. இப்போ போன அந்த எனக்கு டிஸ்சார்ஜிங்கில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கும்ல, அது வந்து ரிவர்ஸ் ஆகுது ரீசார்ஜிங்கில். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மேபி ரிவர்ஸ்ட். இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷனில் நம்ம ஒரு சூட்டபிள் கண்டிஷனை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம், சில கெமிக்கல் ரியாக்ஷனை மட்டும். ஸோ அப்படிப்பட்ட ரியாக்ஷன் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னா ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இது வந்து இர்ரிவர்சிபிள், ஓகேவா. ஃபிசிக்கலாகவே இது வந்து இர்ரிவர்சிபிள். ஏன்னா இது வந்து கெமிக்கலாகவும் வந்து கார்பன் டை ஆக்சைடும் வாட்டராகவும் சேஞ்ச் ஆகிறது முடியாது. இது வந்து பட் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது என்னது, ரிவர்சிபிளான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். பிகாஸ் அதுக்குள்ளே என்ன இருக்குது, எனக்கு செல்லு தான் இருக்குது, கெமிக்கல் செல் தான் இருக்குது. ஓகேவா, நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இதனால் வந்து திருப்பி கொண்டு வர முடியும். லைக் இப்போ ஃபோனை வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது, திருப்பி சார்ஜ் பண்ண முடியுதுல, அது மாதிரி ரிவர்சிபிளாக ஆகிறதா பார்க்க போகிறோம். ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இஸ் அ ரியாக்ஷன் தட் கேன் பி ரிவர்ஸ், அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். ப்ராடக்ட் கேன் பி கன்வெர்டட் டு பேக் டு த ரியாக்டன்ட். இப்போ இது ரெண்டு தான் ரியாக்டன்ட். ஸோ ரியாக்டன்ட் சேர்ந்து எனக்கு என்ன ஆகுது, தனித்தனியாக, இப்போ இது ரெண்டுமே வந்து சேர்ந்துருக்கு. இது வந்து எனக்கு என்ன ஆகுது, தனித்தனியாக வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. திருப்பி இந்த தனித்தனியாக இருக்கிற ப்ராடக்ட் வந்து திருப்பி வந்து சேர்ந்து இப்படியாக மாறலாம். அதனால தான் உங்களுக்கு டபுள் ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து இதுக்கு மாறும், திருப்பி இதுலேருந்து இதுக்கு மாறும்னு சொல்லிட்டு. இப்போ த ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இஸ் ரியாக்ஷன் தட் கேன் பி ரிவர்ஸ். த ப்ராடக்ட் கேன் பி கன்வெர்டட் பேக் டு த ரியாக்டன்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இஸ் ரெப்ரசன்டட் பை டபுள் ஏரோ மார்க் மூலயமா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. வித் தேர் ஹெட் இந்த டைரக்ஷன். அதோட ஹெட்னா இதுதான், அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. திஸ் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஈக்குவேஷன் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னது, த காம்பவுண்ட் AB அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஓகேவா, இது வேறு இது வேறு, அதனால தான் அதை காம்பவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அண்டர்கோஸ் டீகம்போசிஷன் நடக்குது. டீகம்போசிஷன் இது ஒன்று வந்து ரெண்டாக மாறுறது. ஸோ டீகம்போசிஷன் டு ஃபார்ம் த ப்ராடக்ட்ஸ் A and B அப்படிங்கிறது கிடைக்குது. இது வந்து ஒரு ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இங்கேருந்து எனக்கு இப்படி போகிறது வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஆஸ் சூன் அஸ் இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனோடனே திருப்பி அது ரெண்டுமே கம்பைன் ஆகி எனக்கு என்ன ஆகுதா, AB அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் பண்ணிடுதான்.
ஓகேவா. ஸோ அதுதான் வந்து ரிவர்சிபிள். எனக்கு ஃபார்ம் ஆகுது, திருப்பி ரிவர்ஸாகவே வந்துடுதுல. கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் ஏபி. இட் இஸ் அ பேக்வேர்ட் ரியாக்ஷன். இப்படி வர்றது வந்து பேக்வேர்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் போத் த டேரக்ஷன். இந்த டேரக்ஷன் நடக்குது, இந்த டேரக்ஷன் நடக்குது. டு யூ திங்க் தென் தட் நோ ப்ராடக்ட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் இன் த A4 ரியாக்ஷன்? இப்போது இப்படி வந்தது இப்படி வந்துருச்சு, திருப்பி இப்படி இருந்தது இப்படி கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா அப்போ எனக்கு எந்த விதமான ப்ராடக்ட்டுமே ஃபார்ம் ஆகலையா அப்படிங்கிறது கேட்குறாங்க. முன்னாடி சொன்ன ரியாக்ஷன் படி. இஃப் யூ திங்க் ஸோ யூ ஆர் ராங். அப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது அப்படிங்கிறது கிடையாது. பிகாஸ் ஈவன் தோ த ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் போத் த டைரக்ஷனில் நடந்தால் கூட இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நாட் ஈக்குவலாக இருக்கும். இப்போது இது மாறுறது எல்லாமே டக்குன்னு இப்படி மாறிடுச்சுனால தான் எனக்கு பிரச்சனை. முதல்ல வந்து இந்த ரியாக்ஷன் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது அட் த இனிஷியல் ஸ்டேஜஸ் த ரேட்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன் ஆர் நாட் ஈக்குவல். இப்படி போகிறது இப்படி வர்றது வந்து ஈக்குவலாக இருக்காது. கன்சிடர் த ஃபாலோவிங். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணலாம். என்னென்னா டீகம்போசிஷன் ஆஃப் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு வந்து எனக்கு பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடாகவும் குளோரினாகவும் எனக்கு டீகம்போஸ் ஆகுது. ஓகேவா. பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட்னா 5 குளோரின் இருக்கும். அது வந்து எப்படி மாறுது, பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடாகவும் குளோரினாகவும் சேஞ்ச் ஆகுது. ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு டீகம்போசிஷன் ஆஃப் PCl5. PCl5 வந்து டீகம்போஸ் ஆகி இப்படி வருது. அண்ட் பேக்வேர்ட் ரியாக்ஷன் என்னது, PCl3யும் Cl2வும் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் நடக்குது. கரெக்டாக. பேக்வேர்ட் ரியாக்ஷன் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் PCl3 அண்ட் Cl2. இனிஷியலி ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ப்ரொசீட்ஸ் ஃபாஸ்டர் தென் த பேக்வேர்ட் ரியாக்ஷன். முதல்ல எனக்கு இது இருந்த உடனே அது என்ன ஆகும்னா முதல்ல ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும் பேக்வேர்ட் ரியாக்ஷனை விட. ஆக்சுவலி என்னென்னா இங்கே PCl5 அப்படிங்கிறது ஒரு சாலிடு. ஓகேவா. ஸோ அது வந்து க்ரீனிஷ் எல்லோ கிறிஸ்டலின் சாலிடாக இருக்கும். அதோட ஸ்மெல் அப்படிங்கிறது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் PCl3 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கும், கலர்லெஸ்ஸாக ஸ்லைட்டாக எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அது வந்து PCl3. அதுக்கப்புறம் குளோரின் வந்து க்ரீனிஷான ஒரு எல்லோவான கேஸ் இருக்கும். ஆக்சுவலி ரூம் டெம்பரேச்சரில் அது கேஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து 2.5 வந்து ஹெவியர் தேன் ஏரை விட அவ்வளோ வந்து ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குளோரின். பட் இந்த ரியாக்ஷனில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஓகேவா. ஸோ எப்போவுமே என்ன சொல்கிறாங்க, ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் பேக்வேர்ட் ரியாக்ஷனை விட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஓகே. அப்புறம் ஆஃப்டர் சம்டைம்ஸ் கொஞ்சம் நேரம் கழிச்சு த ஸ்பீட் ஆஃப் போத் த ரியாக்ஷன்ஸ் பிகம் ஈக்குவல். அப்புறம் எனக்கு என்ன ஆகிடும், இது வந்து இப்படி ஆகிறதுக்கே எந்த ரேட்டில் ஆகுதோ அதே மாதிரி இதுவும் அதே ஸ்பீடில் ஆகும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? முதல்ல இந்த ரியாக்டன்ட் வந்து இந்த ப்ராடக்டாக மாறுச்சு இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறிச்சு, கிரேட்டர் ரேட்டில் போச்சுன்னு பார்த்தோம்ல. கொஞ்சம் நேரம் கழிச்சு இது வந்து எந்த ரேட்டில் இதுவாக சேஞ்ச் ஆகுதோ அதே ரேட்டில் இது ரெண்டும் வந்து காம்பினேஷன் ஆகி இந்த ரேட்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ PCl5 cannot be completely converted into product as a reaction is reversed. அதனால் எல்லா PCl5மே வந்து இப்படி தான் மாறும் அப்படிங்கிறத இது கிடையாது. ஏன்னா இந்த கிடைச்ச ப்ராடக்ட் திருப்பி ரியாக்டண்ட்டாக சேஞ்ச் ஆகுதுல்ல. ஸோ PCl5 cannot completely converted into product as a reaction is reversed. இது வந்து ஒரு reversible reaction. கரெக்டாக. Actual measurement of the given reaction shows that the reaction is at equilibrium but the amount of PCl5 is more than that of the PCl3 and PCl2. இப்போது நம்ம ஆக்சுவலாக லெபார்ட்டரியில் மெஷர் பண்ணுவாங்களா. ஸோ அப்படி மெஷர் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னு சொல்கிறாங்கன்னா the reaction வந்து ஈக்குவலிபிரியமில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவலிபிரியம்னா என்னது, இது எந்த ரேட்டில் இதுவாகுதோ அதே ரேட்டில் வந்து இந்த ப்ராடக்ட்டும் ரியாக்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிறது தான் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். பட் த அமௌண்ட் ஆஃப் PCl5 இஸ் மோர் தேன் தட் ஆஃப் PCl3 PCl2. பட் இந்த PCl5 வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதனோட அப்ளிகேஷன்ஸில் நம்ம அடுத்தது படிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை மோட்டுனோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்து ஊண்டுனா அடிப்பட்டதுக்கு மேலே வந்து ஊற்றுறாங்க. ஓகேவா. ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிறது ஒரு ஆன்டிசெப்டிக்கான ஒரு லிக்விட் மாதிரி இருக்கிறது. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா கேஷியஸாக ஆக்சிஜன் பபிள்ஸ் வந்து வெளியில் வரும். அவே இட் ஃபார்ம்ஸ் அண்ட் தஸ் ப்ரிவென்ட்ஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் H2O2 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா H2O2. ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ H2O2 அப்படிங்கிறது ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஊண்டு மேலே இது பண்ணோடனே எனக்கு வந்து H2Oவாகவும் அதுக்கப்புறம் ஆக்சிஜனாகவும் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதை பேலன்ஸ் பண்ணலாமா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து 3 இருக்குது, பட் இங்கே ஆக்சிஜன் வந்து 2 தான் இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 போட்டுக்கிறேன். அப்போ ஆக்சிஜன் என்ன ஆகிடுச்சு 4 ஆகிடுச்சு. இங்கே ஆக்சிஜன் 3 இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் 2 போட்டுக்கிட்டேன்னு என்னாகும் ஆக்சிஜன் 2 இருக்குது, இங்கே வந்து ஆக்சிஜன் 2 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரஜன் 4 இருக்குது. ஸோ பேலன்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இதிலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அதாவது இந்த சைடும் நடக்கும், அதே இந்த ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. இந்த ப்ராடக்ட் அதாவது H2Oவும் ஆக்சிஜனும்
செஞ்சிச்சுன்னா திருப்பி ஹைட்ரஜன் பெராக்சைடாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன ஆகுது அப்படின்னா ஊண்டில் போட்ட உடனே எனக்கு இந்த ஆக்சிஜன்லாம் போயிடுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த ஆக்சிஜன்லாம் போயிடுது. அப்போ இது மட்டும் தானே இருக்குது. ஸோ இது வந்து ஆன்டிசெப்டிக்காக இருந்தால் அது வந்து கிளியர் பண்ணிடும். ஸோ அதை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேஷியஸ் ஆக்சிஜன் பபிள் வந்து போயிடுது as it forms and thus prevent the formation of திருப்பியும் வந்து இந்த H2O2 வந்து ஃபார்ம் ஆகாமல் தடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இது போயிடுச்சுன்னா இது ரெண்டும் திரும்பி ரியாக்ட் பண்ணாதானே இது வரும். இப்போ இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஆகுது, இது வந்து இதுவாக சேஞ்ச் ஆகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கேன் பி அப்டைன்ட் இன் த ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அப்போ ரிவர்சிபிள் ரியாக்ஷன் வந்து எனக்கு நிறைய ப்ராடக்ட் இது பண்ண முடியும் பை த பீரியாடிக் ரிமூவல் ஆஃப் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆர் த பீரியாடிக் அடிஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போது இந்த இது இருக்குது ஓகேவா, இது வந்து அக்வஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்வஸ் ஸ்டேட்டுக்கும் லிக்விட் ஸ்டேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அக்வஸ் ஸ்டேட்னா தண்ணிக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அக்வஸ் ஸ்டேட் நல்லா சாலிபிள் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம அக்வஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம், ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது லிக்விட் ஸ்டேட்னா வெறும் வாட்டர் மட்டும் இருக்கிறதுன்னு அர்த்தம். கேஷியஸ் ஸ்டேட்னா கேஸ் மட்டும் இருக்கிறதுன்னு அர்த்தம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு த மோர் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து எனக்கு கிடைக்கும் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி எனக்கு மோர் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும்? இது வந்து இதுவாக சேஞ்ச் ஆகுது, இது வந்து திருப்பி இதுவாக சேஞ்ச் ஆகுது. அதில் என்ன எனக்கு ப்ராடக்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹேபர்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் படிப்பீங்க பெரிய கிளாஸில். ஓகேவா? ஹேபர்ஸ் ப்ராசஸ் வந்து முக்கியமான ப்ராசஸ். எதுக்கு அப்படின்னா அமோனியாவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அமோனியா அப்படிங்கிறது நம்ம ஃபர்டிலைசர்ஸ்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா அதில் வந்து அமோனியா அப்படிங்கிறது இருக்கும். அமோனியோட ஃபார்மில் வந்து NH3. ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் ஒன்றா போடுவாங்க. ஸோ ஆக்சுவலி அது வந்து ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அது ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு NH3 அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இப்போ இது பேலன்ஸ் பண்ணலாமா? இந்த இடத்துல வந்து நைட்ரஜன் வந்து 2 இருக்குது, பட் இங்கே நைட்ரஜன் வந்து ஒன்றே தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து 2 அப்படிங்கிறது போட்டுக்கிறேன். இப்போ ஹைட்ரஜன் வந்து 6 ஆகிடுச்சு. அப்போ இங்கே எனக்கு என்ன ஆகும்? 3. அப்போ 3 2 எவ்வளோ? 6ன்னு ஆகிடுச்சு. கரெக்டாக ஹைட்ரஜன் வந்து எனக்கு 6ன்னு ஆகிடுச்சு. ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல ஆக்சுவலி இந்த ப்ராசஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நைட்ரஜனும் ஹைட்ரஜன் சேர்ந்து அமோனியா ஃபார்ம் ஆகுமா? இப்போது எனக்கு வந்து கொஞ்சம் அமோனியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து ஒரு பார்ட்டை வந்து நான் எடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு வேளை எனக்கு இப்போ நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து எனக்கு வந்து அமோனியா ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு வேளை 2 பார்ட் ஆஃப் அமோனியா ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். நான் என்ன செய்கிறேன், இந்த ஒரு பார்ட் ஆஃப் அமோனியாவை நான் எடுத்துக்கிறேன் என்னை யூஸ் பண்ணுறதுக்கு. திருப்பியும் இந்த நைட்ரஜன் இந்த அமோனியா என்ன ஆகும்? திருப்பி அது வந்து டிசோசியேட் ஆகி திருப்பி எனக்கு நிறைய நைட்ரஜன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? திருப்பி அது வந்து டிசோசியேட் ஆகி திருப்பி எனக்கு இதான் கிடைக்கும். திருப்பி அதில் இருக்கிற 2 பார்ட் கிடச்சின்னா அதில் ஒரு பார்ட் எடுத்துட்டேன்னா திருப்பி ஒரு பார்ட் இருக்கும்ல, அதில் நான் திருப்பி இது கூட டிசோசியேட் ஆக விட்டேன்னா திருப்பி அது ரெண்டும் சேர்ந்து எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும்ல. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோர் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் கேன் பி அப்டைன்ட் பை ரிவர்சிபிள் ரியாக்ஷன் பை த பீரியாடிக் ரிமூவல் ஆஃப் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். எனக்கு கிடைச்ச ஒரு ப்ராடக்ட் வந்து நான் எடுத்துக்கிட்டே இருந்துட்டு இன்னொரு டைப் ஆஃப் ப்ராடக்ட்டை நான் உள்ளுக்குள்ளே திருப்பியும் அனுப்பலாம். ஆர் த பீரியாடிக் அடிஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். அல்லது நான் என்ன செய்யலாம், இப்போ நான் இது கூட வந்து நைட்ரஜன் ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறது மூலியமாகவும் எனக்கு திருப்பி NH3 அப்படிங்கிறது கிடச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் இரிவர்சிபிள் ரியாக்ஷன் என்னென்னு பார்க்கலாம்.